அட பாவிகளா! 124 ரன் எடுக்க முடியாம, இப்படி மேட்ச தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களேப்பா! இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு என்ன சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்டின்னா, 124 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சு. இத வந்து பார்த்தவுனே, இன்னைக்கு பிட்ச்ல 124 ரன் எடுக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் எப்படியாவது நம்ம இந்தியா தட்டு தடுமாறியாவது இந்த மேட்ச வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வரங்க. ஆரம்பத்திலேயே நமக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஜெய்ஸ்வாலும், ராகுலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே மேக்ரா ஜான்சனோட பால்ல வெறிநாய்க்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனாரு. ராகுல் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அதே ஆளு அதே அடி அப்படின்னு சொல்ற மாரி, அவரோட அடுத்த ஓவர்ல மேக்ரா ஜான்சனோட அடுத்த ஓவர்ல ராகுலும் ஜெய்ஸ்வால் எப்படி அவுட் ஆனாரோ, அதே மாரி வெறியனுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. சரி 2 விக்கெட் தான் வந்து போச்சு. இனிமேல் வர பேட்ஸ்மேனாவது நல்லா தாக்கு பிடிச்சு விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தகுந்தாப்புல வாஷிங்டன் சுந்தரும், துருவ் ஜுரலும் கொஞ்சம் பரவாயில்லாம பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சரி இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க நம்ம இந்தியாவுக்கு எமனா ஹேமர் வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட்டு துருவ் ஜுரல தூக்குனாரு. அது பத்தாதுன்னு சொல்லி நம்ம ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பண்ட்டு மேல வச்சிருந்தோம். அவரோட விக்கெட்ட எடுத்தாரு. அந்த விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அடுத்து ஜடேஜாவையும் தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸாவது கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அவரும் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் மட்டும் ஒன் மேன் ஆர்மியா போராடிட்டு இருந்தாரு. அவர் கூட குல்தீப் யாதவ் சப்போர்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தா, குல்தீப் யாதவோட விக்கெட்டையும் ஹேமர் வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை வந்து குடுத்தாரு. ஒரே ஓவர்லயே ஒரு 4 2 6ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்புனாரு. அப்ப அத பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இதே மாரியே இவரு இன்னும் ஒரு 2, 3 6 அடிச்சாரு. கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம ஆசையா பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்து கேசவ் மகாராஜோட பால்ல பவுமாவுக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால்லே வந்து சிராஜும் அவுட் ஆயிட்டாருங்க. இதனால இன்னைக்கு நம்ம இந்தியா 93 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா 30 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச நம்ம தோத்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, 2 டீமோட கேப்டன் தாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் பவுமா தான் முக்கிய காரணம். ஏன்னா மனுஷன் வந்து நான் என் டீமை எப்படியாவது ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஒன் மேன் ஆர்மியா நின்று விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினார் பாத்தீங்களா? அவர் விளையாண்ட ஆட்டம் தான் சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றிக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா தோத்ததுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட கேப்டன் சுப்மன் கில் தாங்க. ஏன்னா அவருக்கு மட்டும் இன்ஜுரி ஆகாம இருந்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மேட்சை எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாவது வந்து வின் பண்ணியிருப்போம். அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகி அவர் விளையாட முடியாம போனாதான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிருச்சு. இதனால தான் நம்ம மேட்ச வந்து ஜெயிக்க முடியாம போயிருச்சு. ஆனா ஒண்ணுங்க, இப்படி 2 1/2 நாள்லலாம் வந்து மேட்ச் முடியறத பார்த்தா, இந்தியா என்ன லட்சணத்துல தான் பிட்ச் ரெடி பண்றாங்களோ தெரியலங்க. ஆல்ரெடி போன வருஷம் நியூசிலாந்து கூட நடந்த டெஸ்ட் சீரிஸ்லயும் இதே மாரி தான் வந்து ஆச்சு. அப்பயும் நம்ம மண்ண கவுனோம். அதுக்கப்புறமாவது பிட்ச வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்படி 2 1/2 நாள் கூட வந்து மேட்ச் தாங்கல அப்படின்னா, என்னதாங்க வந்து பண்றது? உண்மையிலே இந்தியா ரொம்ப மோசங்க. இப்ப இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சே தோத்து, தோல்வியோட இந்த டெஸ்ட் சீரிஸ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் வர மேட்ச்லயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து வின் பண்றோமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.